தாவேகா மேல இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை வந்து ரொம்ப காட்டமா வந்து தாவேகாவை வந்து விமர்சிக்கிறாங்க, பாஜகவையும் விமர்சிக்கிறாங்க. ஆனா அதிமுகவை விமர்சனம் வைக்கவே மாட்டாங்க. அதுவும் ஒரு திராவிட கட்சி தானே. திராவிட கட்சிகளை நல்லா புரிஞ்சுக்கணும். திராவிட கட்சிகளை எதிர்க்கல, ஊழல் கட்சிகளை தான் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். கொள்கை எதிரி வந்து பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னவங்க 35 ஆண்டு காலமா ஆட்சியில் இருந்த அதிமுகவை பத்தி எந்த ஒரு விமர்சனமும் வைக்காத போதே அவங்க ஏதோ கூட்டணிக்காக அங்க பேச்சுவார்த்தை இருக்கு அப்படின்றது. தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிமுக மீது எந்த கரிசன பார்வையும் இல்லை. இன்னைக்கு அதிமுக தனித்துவமா இருந்திருந்தா நீங்க சொல்லக்கூடிய கருத்து பொருந்தும். அதிமுக பிஜேபியை தேடி போயிடுச்சு. அப்போ ஒண்ணுமே இல்லாத கட்சி அந்த அதிமுகன்னு சொல்ல வரீங்களா? அவங்க யார் போனாலுமே சேர்த்துப்பாங்க. அப்ப அதிமுக விமர்சனம் பண்றதுக்கு தேவையே இல்லை, ஒண்ணுமே இல்லாத கேட்கிறேன். அதிமுகவை விமர்சனம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? நீங்க இன்னைக்கு போராட்டத்தை நடத்திட்டு நீங்க போயிடுறீங்க. காவல்துறையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய அமைச்சர் யாரு? முதலமைச்சர் தானே. அவரை சந்திச்சு நீங்க என்ன முறையீடு செஞ்சிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. சகோதரர் ஆதவர்ஜுன் அவர்களை வந்து திமுகவில் கொண்டு போய் ஒரு சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டு உறுப்பினர் அட்டை வாங்கி கொடுத்தவர் எடப்பாடியார் தான். ஆனா அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தையில தாவேகா இருந்தாங்கன்ற செய்தி உண்மைதானே? ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள் சார். எப்பவுமே வந்து தாவேகா மேல இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை வந்து ரொம்ப காட்டமா வந்து தாவேகாவை வந்து விமர்சிக்கிறாங்க, பாஜகவையும் விமர்சிக்கிறாங்க. ஆனா அதிமுகவை விமர்சனம் வைக்கவே மாட்டாங்க. அதுவும் ஒரு திராவிட கட்சி தானே அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருந்துட்டே இருக்கு. இந்த கேள்வியை வந்து ஆதவர்ஜுன் அவர்கள்கிட்டயுமே எழுப்பியிருக்கிறாங்க. அவருடைய பதில் பல விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கு. அவர் வந்து பலவீனமான கட்சி, ஆப்போசிஷன் பார்ட்டியை பத்தி விமர்சனம் பண்றது என்ன அரசியல், அதிமுகவை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களே வந்து அதுக்கான தண்டனையை மக்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, அவங்களுடைய ஆட்சிக்கான தண்டனையை 10 வருஷமா அவங்க வந்து தோத்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை அதிமுக குறித்து பேசியிருக்கிறாரு. நீங்க அதிமுக கூட்டணியை பற்றிய அந்த ஒரு கேள்விக்கு உங்களுடைய பார்வை என்ன? இப்போ திராவிட கட்சிகள் தானே, அதுவும் நீங்க ஏன் விமர்சனம் பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிங்க இல்லையா? அந்த கேள்விக்கு தான் நாங்கள் திராவிட கட்சிகளை நல்லா புரிஞ்சுக்கணும். திராவிட கட்சிகளை எதிர்க்கல, ஊழல் கட்சிகளை தான் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? அதிமுக ஊழல் கட்சி இல்லைன்னு இல்லை, நான் திருப்பியும் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய பிரதானமான ஊழல்களை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஏற்கனவே நடந்த ஊழல்களுக்கு எல்லாத்துக்குமே தலைவர் தளபதி தலைமையினால அரசு அமைஞ்ச பிறகு எல்லாத்துக்குமே தக்க பாடம் உண்டு. எல்லா ஊழல்களையும் கண்டுபிடிக்க வேண்டியதுதான் வேலையாக இருக்கும். என்ன இந்த கடந்த கால 10 ஆண்டுகளில் என்னென்ன ஆட்சிகள் அவங்க தரப்பில் என்னென்ன நடந்திருக்குன்றது. ஆனால் இன்றைக்கு வந்து இங்கே திமுக தரப்பை வந்து திராவிட கட்சியாக நீங்கள் பார்த்து எதிர்க்கிறீங்களான்னா அப்படி இல்லை, அந்த பார்வை இல்லை. ஊழல்வாதிகளை எதிர்க்கிறோம், திராவிட அரசியல் எதிரி இவர்கள் தான், கொள்கை எதிரிகள் இவர்கள் தான்றதை மாநாடு மேடனையிலே பிரகடனப்படுத்திட்டாட்டு தலைவர் தளபதி அவர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர் கொண்ட பாதை தெளிவான பாதையாக இருக்குது. அந்த தெளிவில் தான் இன்றைக்கும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு என்ன கொள்கையோடு நின்னாரோ, உறுதியோடு நின்னாரோ, கோட்பாடோடு நின்னாரோ, அதே கொள்கை உறுதி கோட்பாடோடு தான் இன்றைக்கும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதில் ஏதாவது மாற்று கருத்து உங்களுக்கு இருக்குன்னா சொல்லுங்க, பதில் சொல்றதுக்கு தயாராக இருக்கும். சரி, இப்போ அதிமுகவை ஒட்டி நீங்கள் வந்து விமர்சனம் பண்ண மாட்டீங்க அப்படின்ற கேள்விக்கு காரணமே விஜய் அவர்கள் தான். ஏன்னா இப்போ அதிமுகவை வந்து விமர்சனம் பண்ணாமல் விட்டது, இப்போ என்னுடைய கொள்கை எதிரி வந்து பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னவங்க 35 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த அதிமுகவை பற்றி எந்த ஒரு விமர்சனமும் வைக்காத போதே அவங்க ஏதோ கூட்டணிக்காக அங்கே பேச்சுவார்த்தை இருக்குது அப்படின்றது மாநாடு அப்போவே தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயமா வந்து பண்ணதே தாவேகா தான் அப்படின்னு பல பேர் வந்து கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இல்லை, நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு 35 ஆண்டுகள் வந்து இப்போ இவர்கள் தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க, அவர்கள் தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க. இன்னைக்கு மக்கள் தூக்கி விசிறி அடிச்சிட்டாங்க. மக்களால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டுட்டாங்க. தலைமை இல்லாத ஒரு முண்டமாக தான் அவர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு 4-5 பிளந்து கிடக்கு. எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய முன்னாள் மந்திரிகள் அத்தனை பேருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பிஜேபியை போய் பார்த்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி எல்லாருமே ஒரே சாரீரம் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் செங்கோட்டையன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தான் போயிருக்கிறாரு. உங்கள் கட்சிக்குள்ளேயே நீங்கள் இன்னைக்கு ஒற்றுமையாக இல்லை.
உங்க கூட வந்து கூட்டணி வைக்கணுன்ற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல தமிழக வெற்றி கழகம். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி எம்ஜிஆர் அவர்கள் எப்படி மக்களை வந்து மக்கள் மனதில் வந்து இடம் பிடிச்சு ஆட்சி செஞ்சாங்களோ அத மாதிரியான ஒரு அரசியலை தான் விஜய் அவர்கள் முன்னெடுக்க போறாருன்றதுதான் தாவேகாவுடைய பெரிய கூற்றாவே இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி இப்போ ஒண்ணு இல்லாத கட்சியா மாறிடுச்சா? 35 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க, அவங்க ஆட்சியில இருந்த குறைய வந்து ஏன் சொல்லக்கூடாது அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க இல்லையா? அவர்களுடைய ஆட்சியில் நடந்த கொடுமைகளையோ குறைகளையோ யாரெல்லாம் சொல்லாமலாம் இல்லை. திரும்பவும் சொல்றோம், தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிமுக மீது எந்த கரிசன பார்வையும் இல்லை. புரியுதுங்களா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில தான் கூட்டணின்றதை தலைவர் தளபதி அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதை நீங்க நல்லா உள்வாங்கிக்கணும். கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்றதை கொண்டு வந்துட்டாரு. ஒன்றியத்தில் வந்து பிஜேபியும் ஆளக்கூடிய தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசையும் தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இல்ல, நான் சொல்றேன் கேளுங்க, இன்னைக்கு ஆட்சி மாற்றத்துக்கு தேவை அதிமுக விமர்சனம் பண்றது அல்ல, திமுகவை கட்சியிலிருந்து ஆட்சியிலிருந்து விலக்குவதுதான் இன்னைக்கு தாவேகாவுடைய பிரதான கொள்கையா இருக்குது. புரியுதுங்களா? நம்மளுடைய எதிரி யாருன்றத எதிரிகிட்ட தான் மோதிக்கிட்டு இருக்கணுமே தவிர சைட்ல நிக்கிறவங்கள்ட்ட மோத வேண்டிய அவசியம் இல்லை. திரும்பவும் என்னன்னா, நீங்க ஏன் அவங்கள்ட்ட மோதலன்னு அதாவது 74 ஆண்டுகள் 75 ஆண்டுகளினுடைய கட்சி இன்னைக்கு ஒரு கட்டமைப்புல இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்களுடைய மந்திரிகள் மேல அடுக்கடுக்கான புகார்கள் வந்துகிட்டு இருக்குது. தொடர்ச்சியா கைது செய்யப்பட்டு உள்ள போயிட்டு வந்து திரும்பவும் மந்திரி சபையில் இடம் பெற்றிருந்தாலும் திரும்பவும் இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தல் பேர்ல கேள்விகளின் பேர்ல இன்னைக்கு இந்த பதவிகளை இழந்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட காலச்சூழல்கள் மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவர்கள் நாளைக்கு ஓட்டு வாங்க போகும்போது இந்த ஊழல் அமைச்சர்களை கூட்டு போய் தான் அவர்கள் ஓட்டு வாங்கணும். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, எல்லாத்தையுமே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க நடக்கக்கூடிய போட்டி அப்படின்றது திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்குமானது தான் இருக்குது. அதை நம்ம வந்து முதல்ல வந்து பிரதானமா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் அது மட்டும்தான். இப்ப அதிமுகவை வந்து விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, அவங்க ஆப்போசிட் பார்ட்டியா இருக்கிறாங்க, அவங்க வந்து 10 ஆண்டுகளா தோற்கடிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்றத நீங்களுமே முன்வைக்கிறீங்க. ஆனா அதிமுகவினுடைய கூட்டணியை பத்தி மட்டும் அறிக்கை விடுறீங்களே, அப்ப கூட்டணிக்காக தான் தாவேகா வந்து அதிமுகவை விமர்சனம் பண்ணாம இருந்தாங்களா? பாஜக கூட கூட்டணி வச்சது தப்புன்னு அறிக்கை வரும்போது இல்ல இவங்களுடைய பாஜகவோட யாரு போனாலும் தமிழக நலன் சார்ந்து தவறுதான். அது அதிமுகன்றது இல்ல, யாரு போனாலும் அது தவறுதான். புரியுதுங்களா? அது தற்குறித்தனமா தான் பார்க்கப்படும். எங்க கூட கூட்டணிக்கு வராத கட்சி அங்க போயிட்டுன்ற ஒரு ஆதங்கத்துல தான் அறிக்கை வந்தது. இப்போ அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை ஏத்து பின்னாடி வந்திருப்பாங்களா? நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவர்கள் தலைமையில தான் அவர்கள் கூட்டணின்றாங்க. அவங்க தலைமையில் அதை கூட்டணின்னு அவர்கள் சொன்னாலும் கூட அந்த கூட்டணியை அறிவிச்சது அமித்ஷா அவர்கள் தான். புரியுதுங்களா? இது என்டிஏ கூட்டணின்னு சொல்லிட்டு போனாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்டிஏ கூட்டணின்னு சொல்றாரு. இது என்டிஏ கூட்டணியா? அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அப்படின்றது. அதிமுக தலைமையிலான என்டிஏக்கு இங்கே மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கட்சி அங்க வந்து இன்னைக்கு வேலை செய்ய போறாங்க, ஓட்டு போட போறாங்க. மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கட்சிகள் அங்க இருக்குது. அந்த கட்சிக்கான தொண்டர்களும் கட்சி மாநில தலைவர்களும் அங்க இருக்கிறாங்க. எதுவுமே கிடையாது சார். ஆனா இப்போ அந்த கூட்டணிக்காக தாவேகாவும் அதிமுக கூட கூட்டணி வேணும் அப்படின்றதுல இருந்தாங்க. இவங்க வந்து சீட்டெல்லாம் வந்து பேசினாங்க. துணை முதல்வரா இருக்கட்டும், இல்ல முதல்வரா பாதி ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில விட்டுறதுனாலதான் இப்ப அதிமுகவினுடைய கூட்டணியே விமர்சனிச்சு பண்ணிருக்காங்க. விமர்சனம் பண்ண ஒரே விஷயம் கூட்டணியை பத்தி மட்டும்தான் அதிமுகவினால அப்படின்றது சொல்றாங்களே. அப்போ வெளிப்படையா ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுனாலதான் வந்து விஜய் வந்து அதிமுகவை விமர்சனம் பண்ணலன்னு சொல்றாங்களே. இல்ல, இன்னைக்கு திரும்பவும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. நீங்க சொல்லக்கூடிய கருத்தை அப்படியே எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு அதிமுக தனித்துவமா இருந்திருந்தா நீங்க சொல்லக்கூடிய கருத்து பொருந்தும். அதிமுக பிஜேபியை தேடி போயிடுச்சு. அப்போ ஒண்ணுமே இல்லாத கட்சி அந்த அதிமுகன்னு சொல்ல வரீங்களா? அவங்க யார் போனாலுமே சேர்த்துப்பாங்க. யாரு? அதிமுக, பிஜேபி. ஓகே, யார் போனாலும் சேர்த்துப்பாங்க. பிஜேபின்ற குதிரையில அதாவது அதிமுகன்ற குதிரையில ஏறி சவாரி பண்ண வேண்டியதுதான் பிஜேபியினுடைய நிலைப்பாடா இருக்குது. அவர்களால தனிச்சலைங்க போட்டியிட முடியாது. இருக்கக்கூடிய 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரை சேர்த்து 11வது ஆளா அந்த குதிரையில ஏறி நிக்கணும் தான் பிஜேபி விரும்புது. அப்ப அது வந்து அதிகார பலத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அவர்கள் மேல் சவாரி செய்யணும்னு நினைக்குது. அப்ப அதிமுக விமர்சனம் பண்றதுக்கு தேவையே இல்ல, ஒண்ணுமே இல்ல. கேட்கிறேன், அதிமுகவை விமர்சனம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? அதிமுகவின் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எதற்கானது? அதிமுகவை ஒரு போட்டியிலே எடுத்துக்கல. அப்போ பாஜக வந்து தமிழகத்துல ஒரு கட்சியாக நீங்க வந்து மதிக்கிறீங்க, அதிமுகவை ஒரு கட்சியாக நீங்க மதிக்கல. ஒன்றியத்துல திரும்பவும் சொல்றோம், ஒன்றியத்துல பிஜேபி ஒரு கட்சி தான், இன்னைக்கு அவங்க தான் ஆட்சியில இருக்காங்க. புரியுதுங்களா? தமிழகத்துல திமுக தான் ஆட்சியில இருக்காங்க.
காங்கிரஸ் எங்கே விமர்சிச்சிருக்கோம் அதை சொல்லுங்களேன். ம். காங்கிரஸ் எந்த சூழல்லையும் விமர்சிக்கலையே. திமுக கூட்டணியில இருக்கிறாங்க இல்லையா, கூட்டணி கட்சிகள்னு விமர்சனங்கள் இருக்க தானே செய்யுது. அத இப்ப திருமாவளவன் அவர்களை விமர்சனம் பண்றாங்க. திருமாவளவன் மீது இப்போ அதாவது நான் நம்மளுடைய இப்போ இதுல நேர்காணல்லையே நிறைய பலமுறை சொல்லியிருக்கேன், அவர் மீது மிகப்பெரிய அளப்பரிய அன்பு கொண்டவன் நான் பல போராட்டங்களில் பங்கெடுத்திருக்கிறேன். சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கம் நடத்திய பல போராட்டங்களில் அதனுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள்லாம் பங்கெடுத்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்பவும் சொல்கிறேன், இருக்கக்கூடிய இந்த இப்போ அண்ணன் வந்து வடகாடுக்காக போராட்டம் நடத்திருக்கிறாரு, வேங்கை வயல் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்திருக்கிறாரு, எத்தனையோ பொள்ளாச்சி மாணவி பாலியல் பிரச்சனையில் விடுதலை சிறுத்தைகள் சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கம் நடத்தின போராட்டங்கள் வந்து பங்கெடுத்திருக்குது. அதிலெல்லாம் மாற்றம் கிடையாது. ஆனால் இந்த அழுத்தத்தை யார் கொடுக்கணும்? சகோதரர் ஆதவ் அவர்கள் என்ன சொல்லி கேட்குறாரு? நீங்க இன்னைக்கு போராட்டத்தை நடத்திட்டு நீங்க போயிடுறீங்க, காவல்துறையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய அமைச்சர் யாரு? முதலமைச்சர் தானே. அவரை சந்திச்சு நீங்க என்ன முறையீடு செஞ்சிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. ஆனால் கடந்த காலங்களில் வேங்கை வயல் பிரச்சனைக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு அண்ணன் திருமா அவர்கள் போய் சந்திச்சு கொடுக்கும் போது அது நிராகரிக்க தானே பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கலையே. அப்ப தமிழக முதல்வர் அதற்கு பதில் சொல்லணும்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தானே அதற்கு பதில் சொல்லணும். திமுக கூட்டணியில வச்சுக்கிட்டு திருப்பியும் சொல்றோம், ஏமாற்றத்திற்காக ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக அண்ணன் திருமா போன்றவர்கள் மக்கள் மத்தியில நல்ல ஒரு மதிப்பு இருக்குன்றதுக்காக, திமுகவுக்கு மதிப்பு இல்லைன்றதுக்காக இவர்களை போன்றவர்களை வச்சு இன்னைக்கு விஷயங்களை எவ்வளவெல்லாம் அமுக்க முடியுமோ அதெல்லாம் அமுக்கிக்கிட்டு இருக்கிறது தான் திமுகவினுடைய பிரதான வேலையா இருக்கு. தேர்தல் காலங்கள் நெருங்கும் போது திமுக கூட்டணி எது கூட்டணின்னு சொல்லுங்க. திமுக கூட்டணியில இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா, யாரெல்லாம் வெளியில வராங்கன்றத கண்கூட பார்க்க தான் போறீங்கன்னு சொல்றேன். அதிமுக கட்சியினுடைய நிலையை பற்றி ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதுக்கு ஒரு பதிலடியாக அஇஅதிமுக தரப்புல இருந்து ஒரு ட்வீட் ஆனது போடப்பட்டிருக்கு. ஆதவர்ஜுனா அவர்களுடைய விமர்சனம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு கட்சியில இருப்பாரு, திமுகவில் இருந்தாரு, அடுத்ததாக விசிகேவுக்கு போனாரு, இப்போ தாவேக்கால இருக்காரு. ஒரு கட்சியில இருந்து ஒரு கட்சியில தாவிட்டு இருக்கிறவருக்கு எந்த விமர்சனமும் வைக்க வேண்டிய அளவுக்கு இல்லை, அஇஅதிமுக விமர்சனம் செய்யற அளவுக்கு அவர் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதிமுக தரப்புல இருந்து திமுகல வந்து ஒரு எடப்பாடியார் தான் அவரை கொண்டு போய் சேர்த்து விட்டு உறுப்பினர் அட்டையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தார். யாரு? சகோதரர் ஆதவர்ஜுனா அவர்களை வந்து திமுகவில் கொண்டு போய் இவரை சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டு உறுப்பினர் அட்டை வாங்கி கொடுத்தவர் எடப்பாடியார் தான். கேட்கறதுக்காக எதை வேணா கேட்டுட்டு போக முடியுமா? கேனையனாக இருந்தால் தான் கேட்க முடியும். புரியுதுங்களா? அரசியல் நாகரிகம்னு ஒன்று இருக்குது, மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பேசணுன்றதுக்காக எல்லாத்தையும் பேசிட்டு போயிடலாமா? திமுக கூட எல்லாத்தையும் பேச திமுகவில் அவர் கூட்டணியில இருந்தாரா? திமுக கட்சியில உறுப்பினரா இருந்தாரா? அதாவது அவர் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாரு, அந்த கம்பெனி மூலியமா தேர்தலுக்கான பிரச்சாரத்தினுடைய யுக்தியை கையாளுறாங்க. அதை வந்து அவர் திமுக காரரா எப்படி சொல்ல முடியும்? தெரியலையா அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து திமுக ஊழல் கட்சியாக தெரியலையா? அவர்களுக்காக வேலை செய்யும் பொழுது திமுக ஊழல் கட்சி. அப்ப நீங்க தான் ஊழல் கட்சி. அப்ப நீங்க தான் ஊழல் கட்சி. அதிமுக வெளிப்படையாக தாவே கொண்டு வருவோம்னு சொல்றேனே, திரும்பவும் சொல்றோம். எதிர்க்கக்கூடிய எதிரிகளை 10 விதமா பிரிச்சு வச்சு அவர்கள் 10 பேர் மீதையும் பார்வை செலுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நேரங்கள் இது இல்ல. இன்னைக்கு தேர்தலுக்கு சரியா சொல்லணும்னா 10 மாதம் கூட கிடையாது. அப்ப அதிமுகவுக்கு வாக்கு வங்கியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? திரும்பவும் இப்பவும் சொல்றேன், மக்கள் வச்சிருந்த நம்பிக்கையை போட்டு உடைச்சிட்டாங்க. புரட்சி தலைவர் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சியாக பார்த்தாலும் 24% அண்ணா அவர்களுடைய பேர் இலக்கியம் இப்ப வாங்கினாங்கன்னு பாஸ்ட்னு சொல்லாதீங்க. பிரசன்ட்ல என்ன வரப்போகுதுன்னு பாருங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்கிறாங்க. வரப்போறது அதாவதுங்க, நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகைக்கு பிறகு எல்லா கட்சியிலும் அதே ஓட்டு தான் இருக்குன்னு சொன்னா, தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எங்க வேற்று கழகத்திலிருந்து வந்துட்டாங்களா சொல்லுங்க? இல்ல வேற மாநிலத்தில இருந்து பஸ் வச்சு கூட்டிட்டு வந்துட்டோமா, ட்ரெயின் பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டோமா? அதுக்கு பதில் சொல்லணும்ல. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு நீங்க வந்து கற்பனை கோட்டையை கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பகல் கனவு எப்படி பழிக்கும்? அதிமுகவினுடைய அந்த ட்வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜுனா அவர்களுடைய கருத்தை வந்து நிராகரிச்சு அவரை பொருட்படுத்தலையோ அப்படின்ற ஒரு தோற்றம் உருவாகிருக்கு. உங்களுடைய பயம் தான் காட்டுது. நீங்க சரியா சிந்திக்கக்கூடியவர்களா இருந்தா நீங்க வந்து சரி, நான் என்ன கேட்கறேன்னா, எடப்பாடியார் பிஜேபி விமர்சிச்சாரா இல்லையா? என்ன சொன்னாரு? ஒருபோதும் இனி பிஜேபியில் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாரா இல்லையா? ஆணித்தனமா. ஜெயக்குமார் சொன்னாரா இல்லையா? சிவி சண்முகம் சொன்னாரா இல்லையா? கேபி முனுசாமி சொன்னாரா இல்லையா? ராஜேந்திர பாலாஜி சொன்னாரா இல்லையா? செல்லூர் ராஜு சொன்னாரா இல்லையா? எத்தனையோ அமைச்சர்கள் சொன்னார்களா இல்லையா? இன்னைக்கு என்ன பண்றீங்க? பிஜேபிக்கு தானே வால் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க. இதை மக்கள் பார்க்க மாட்டாங்களா? நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் இப்போ மக்கள் எடுத்துப்பாங்களா?
ஆனா அதிமுக கூட கூட்டணி பேசி நீங்க நவீன கால வள்ளுவரா நீங்க கேக்குறேன். தாவேகா இந்த கூட்டணியில நவீன இருந்தாங்களா காலத்தினுடைய இல்லையா வள்ளுவனா சார்? நீங்க 2 அடியில நீங்க வந்து குரல் சொல்லிட்டு போறதுக்கு? ஆனா அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தையில தாவேகா இருந்தாங்கன்ற செய்தி உண்மைதானே? உண்மை. நீங்க வந்து கூட இருந்தீங்களா ஸ்வேதா? சார் இல்ல இப்ப பத்திரிகையாளர்கள் நான் என்ன கேக்குறேன், இதுல இருந்து ஒரு தரவுகள் நீங்க பத்திரிகையாளர்கள் தானே? ஆமா எங்களுக்கு அந்த தரவுகள் இருக்கு. இல்ல அதுதான் சொல்றேன். பத்திரிகையாளர்கள் நான் என்ன கேக்குறேன்னா, எடப்பாடியார் சந்திச்சாரு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் இருந்தாரு, அதோட பொதுச் செயலாளர் இருந்தாரு, அவங்க 2 பேரும் சந்திப்பு நடக்கும்போது பத்திரிகையாளரா ஸ்வேதாவும் இருந்தாங்கன்னு சொல்லுங்க, நான் நம்புறேன், ஏத்துக்கிறேன். அப்ப பத்திரிகையாளர்கள் கிட்ட இருந்து வர இல்ல செய்திகள் நான் எல்லாம் என்ன பொய்யான ஆதாரங்களை செய்திகள் கொடுங்கன்னு சொல்றீங்களா? கேக்குறேன். ஆதாரங்களை கொடுங்க. ஆதாரமே இல்ல. ஆதாரமற்ற செய்தியை ஒரு கட்டமைப்பை தமிழக மக்கள் முன்னாடி பிளவுபடுத்தணும்ன்ற ஒரே நோக்கில தான் திமுக இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் ஒரு சிலரை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. பத்திரிகையில டிவியில எல்லாம் பேசுறதுக்கு இப்பவும் சொல்ற பல பேரு திமுகவினுடைய அபிமானிகளா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேனல் வச்சிருக்காங்க. அவர்கள் எல்லாமே திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், திமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளர் அப்படின்னு சொல்லி பேசுங்க. யாரும் எதுவுமே கேட்க போறது இல்லையா? பத்திரிகையாளரா மறைமுகமா சில தரவுகள் வரதா செய்யுது. அப்ப அது அந்த தரவுகளை ஆய்வு செஞ்சுட்டு தான் வந்து கேள்விகளை எழுப்புறாங்க மக்கள் முன்னாடியும். அதான் இல்லன்னு சொல்றாருல, அப்ப அதை நம்புங்க. இல்லன்னு சொல்றாங்க. ஆனா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இல்லன்னு மறுக்கிறாங்க அப்படின்றதுதானே. கேள்வி யாரு ஒத்துக்கணும்? அதிமுக ஒத்துக்கிச்சா? நாங்க பேசணும், கூட்டணியில இருந்தோம், 2 பேரும் பேசிக்கிட்டோம், ஆளுக்கு பாதி பாதியா பங்கிட்டுக்கிட்டோம். அவர்கள் அதுக்காக வந்து இசைந்து வரல அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அதிமுக கட்சியினுடைய வரலன்றதுதான் நான் என்ன கேட்டேன். யார் வேணா கூப்பிடலாம், புரியுதுங்களா? வருவதும் வராததும் அவர்களுடைய விருப்பமா இருக்கும். இசைந்து வரலன்னா வரவே இல்லைன்னு தானே. சந்திப்பு நடந்தது நடக்கலன்னு சொல்லல. அப்ப வரலன்ற முடிவு பண்ணிருக்கலாம், புரியுதுங்களா? ஏதோ தரவுகள் முடிவு பண்ணிருக்காங்க. அதனாலதான் இப்போ அவர் சொல்லக்கூடியதுக்கு தான் பதில் சொன்னேன். நீங்க என்கிட்ட இருந்து பதில் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா என்னுடைய இல்ல இல்ல அவர் சொன்னதுக்கு வரல, இசைந்து வரலன்னா என்ன அர்த்தம்? ஒத்து வரலன்னு அர்த்தம், அப்படிதானே? ஆமா, அதுக்கு ஒத்து வரலன்றதுதான் வந்து ஒத்து வரலன்றது அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் அதிமுகவா? அவர் பிஜேபி சுயேட்சை. யாரு சார்? இபிஎஸ் அவர்களே சொல்றீங்களா? ஓபிஎஸ் அவரை சொல்றேன், புரியுதுங்களா? அவர் முழுக்க பிஜேபி ஆளா தான் இன்னைக்கு மாறி போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. முன்னாள் முதல்வர் என்ற தகுதி எல்லாம் இழந்துட்டாரு. திமுக கூட்டணி நல்ல பலமாவே இருக்காங்க. ஆனா அதிமுகவில் எப்பவுமே கூட்டணியில இருந்தா தேமுதிகவா இருக்கட்டும், இல்ல டிடி தினகரன் அவர்களுடைய கூட்டணி, ஓபிஎஸ் அவர்கள், இவங்க கட்சி எல்லாமே வந்து மீண்டும் தாவேகா கூட இணைய போறாங்க. தேமுதிக தாவேகா கூட இணையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்ற மாதிரியான செய்திகளும் இப்ப வந்திருக்கு. அது உண்மையா சார்? தேமுதிக இணைய போறாங்களா? ஓபிஎஸ் அவர்கள், டிடி தினகரன் எல்லாத்தையுமே வந்து பாஜக அதிமுக கூட்டணி கைவிட்டுட்டாங்க சொல்றாங்களே. இல்லை, அதுக்கு அவங்க கைவிட்டாங்களா, கை கொடுத்து தூக்கியிருக்காங்களான்றதெல்லாம் தெரியல நமக்கு. இப்பவும் சொல்கிறோம், தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில தான், தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில தான் கூட்டணி நடக்கும், ஆட்சி அமையும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்போ கூட்டணியில் ஆட்சிக்கு வரவர்களை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. அதை யாருன்றதை தேர்வு செய்யக்கூடிய உரிமை தளபதி அவர்களுக்கு தான் இருக்குது, தலைவர் அவர்களுக்கு தான் இருக்குது. அது காலம் வந்து இன்னும் இருக்குது, 10 மாத காலங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த வருடம் மார்ச் ஏப்ரலில் தான் தேர்தல் வரும், மே மாதத்துக்குள்ளே தேர்தல் வரும். அதுக்கு இன்னும் சரியாக சொல்லணும்னா இன்றைக்கி 10-12 மாதங்கள் இருக்குது. இன்னும் ஒரு 10 மாதத்துக்குள்ளே இது அத்தனைகளுமே 10 மாதம் கழித்து தான் பேசப்படும். தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் தான் அது எல்லாமே நடக்கும். இப்போ கட்சி வந்து இன்னும் என்ன, திருப்பியும் சொல்கிறேன், மாநாடு மேடையில் என்னென்ன பிரகடனப்படுத்தினார்களோ, 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் என்னெல்லாம் பேசினாங்களோ அதை தான் இன்னைக்கு வரைக்கும் தலைவர் தளபதி அவர்களும் கட்சியும் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்குது. ஓகே சார், அதிமுக கூட்டணி இந்த மாதிரியான விஷயங்கள் ஒட்டி வந்த விமர்சனங்களுக்கு பல விளக்கங்களை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்த்துக்கள்.